வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 17 மார்ச் 2026 நடந்த NTPC எக்ஸாமில் ஷிஃப்ட் 1 கொஷின் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். ஒரு ஸ்கொயர் இருக்குது, சரியா? அந்த ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட ஏரியா கொடுத்துருக்காங்க 15.21, சரியா? ஏரியா கொடுத்துட்டு அதோட சுற்றளவு பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகே. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலானது ஏ ஸ்கொயர். ஓகேவா? அப்போ அந்த ஏ ஸ்கொயர் தான் எவ்வளவு? 15.21. பெரிமீட்டருக்கு ஃபார்முலானதுன்னா 4A. ஓகேவா? அதாவது இந்த சுற்றளவு இது ஒரு ஏ அதனாலையும் கூட்டணும், அதுதான் 4A. ரைட்டுங்களா? ரைட்டு. அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த பாயிண்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கிறனால கீழே 2 டிஜிட்டை போட்டுருங்க, சரியா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1521 டிவைட் பை 100. ஓகேவா? 1521ஓட ரூட் எதுன்னு பார்த்தா 39. ஓகேவா? ஸோ 39 × 39னா உங்களுக்கு 1521, சரியா? ஸோ 39 எடுத்துக்கிட்டோம். இங்கே 100ஓட ஸ்கொயர் ரூட் ஆனது 10. ஓகேவா? ஸோ அப்போ 39.10. ரைட்டுங்களா? அப்போது 39.10 என்ன ஆகும்? 3.9. ரைட்டுங்களா? சரி. அப்போ ஏ நம்ம கிடச்சிட்டு ஏ = 3.9. நமக்கு என்ன வேணும்? பெரிமீட்டர் தான் வேணும். அப்போது 4 × A. அப்போது 4 × A எவ்வளவு? 3.9. ஸோ பெருக்கி போட்டால் எவ்வளோ ஆகும்? 15.6 வரும். ஓகேவா? ஆப்ஷன் 15.6. ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். சீக்கண்ட் ஸ்கொயர் 50 டிகிரி மைனஸ் tan ஸ்கொயர் 50 டிகிரி என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட்டு. ஃபார்முலா பார்த்துங்க. இப்போது sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா பாருங்கள். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ அடுத்த இன்னொரு ஃபார்முலா பாருங்கள். கொசீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கு? இந்த ஃபார்முலா இப்படி இருக்குது. ஓகேவா? சீக்கண்ட் ஸ்கொயர் இந்த தீட்டாக்கு பதிலாக 50 இருக்குது, மைனஸ் tan ஸ்கொயர் இந்த தீட்டாக்கு பதிலாக 50 டிகிரி. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ ஈக்குவல் டு 1. அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஷின். ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். பி மற்றும் கியூ 2 பைப் ஒரு டேங்கை 6 மணி நேரத்தில் ஃபில்அப் பண்ணுது, சரி? அது ஒரு டேங்கு. இது பிங்கிற பைப்பு, இது கியூங்கிற பைப்பு, சரியா? பி கியூ. இந்த 2 பைப்பும் இந்த டேங்கை எவ்வளோ நேரத்தில் ஃபில்அப் பண்ணுதுன்னா 6 மணி நேரத்தில். ஓகேவா? அடுத்து பி மட்டும் எவ்வளோனா 12 மணி நேரத்தில் ஃபில்அப் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கியூ மட்டும் எவ்வளோ நேரத்தில் 4 1 மடங்கு டேங்கை ஃபில்அப் பண்ணும். அதாவது காவாசி டேங்கை, சரியா? காவாசி டேங்கை கியூ மட்டும் எவ்வளோ நேரத்தில் ஃபில்அப் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எப்படி ஈஸியாக செய்யலாம்னா, இந்த 2த்தையும் பெருக்கிடுங்க. 12 × 6 டிவைட் பை அந்த 2த்தையும் கழிச்சிடணும், சரி? அப்போ அந்த 2 கொடுத்துட்டு அதுமாதிரி 1 மட்டும் கொடுத்துட்டு இன்னொன்று என்னென்னு கேட்டாச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் செய்யுங்க. ஸோ 12 × 6 டிவைட் பை 12 - 6 எவ்வளோ ஆகும்? 12 × 6 டிவைட் பை 6. 6 கேன்சல். இப்போ 12
இது வந்து முழு டேங்கு அவங்க கேட்டிருக்குது 1/4. அப்போ அதனால் இன்ட்டு 1/4 அடிச்சிருங்க. 4 4 3 4 12. ஸோ ஆப்ஷன் சி. கேட்டுங்களா? அடுத்த கொஷின் இது பாருங்கள். அடுத்த கொஷின்னு மீன் கொடுத்துருக்கு, மீடியன் வந்து கேட்டிருக்கு. சரியா? ஸோ அதுலேயும் ஒரு எக்ஸுங்கிற வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் 25 29 25 32 24 மற்றும் எக்ஸ், இந்த 6 நம்பரோட மீன் வந்து எவ்வளவு? 26. ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் அதோட மீடியன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டு. ஃபஸ்ட்டு மீன் தெரியும். மீன் என்னதுன்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் அந்த வேல்யூ சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர். ஓகேவா? சரி. இப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்னது? 25 + 29 + 25 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 135 வரும். சரியா? நீங்கள் கூட்டி பார்த்துக்கோங்க, நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக சொல்லுதேன். இதை கூட்டினா 135. ஸோ 135 + எக்ஸ். ஓகேவா? டிவைட் பை எத்தனை நம்பரு? 1 2 3 4 5 6. ரைட்டா? இதுதான் என்னென்னு கொடுத்துருக்கு? 26ன்னு கொடுத்துருக்கு. சரியா? ஸோ மீன் பேர் 26 போடுங்க. 26 = 135 + எக்ஸு டிவைட் பை 6. ஓகேவா? சரி. இப்போது இந்த எக்ஸ் 6 இங்கே பிரிக்கிறீங்க. இப்போ என்ன வரும்? 20 120 6 36 156. ஸோ 156 = 135 + எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் = 135 ஈக்குவல் டு காமிச்சிட்டு வந்தால் மைனஸ் ஆகிடும் இல்லையா? 156 - 135 எவ்வளோ? 1 2. ரைட்டா? அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிட்டு. ஸோ எக்ஸுக்கு பதில் நம்ம 21 வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மீடியன் கண்டுபிடிப்போம். ரைட்டா? இப்போ வந்து நம்ம மீடியன் கண்டுபிடிக்கலாம். மீடியன் என்னென்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். 6 நம்பர் இருக்குது. 6னா கட்டப்படை ஈவன் நம்பர். சரியா? மீடியன் வந்து ஈவன் ஆட்னு 2 இருக்குது. ஆட் நம்பர்னால் ஒற்றைப்படை நம்பரில் இருக்கணும். இப்போ ஈவனில் இருக்குது. ஏன்னா 1 2 3 4 5 6 நம்பர் இருக்குது. ஸோ ஈவனுக்கு என்னென்னா n/2. சரியா? சரி, இப்போ ஆடு வந்து வேணால் அதை நம்ம இன்னொரு கணக்கில் வரும்போது பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ ஈவன் வந்துச்சுன்னா என்னென்னா n/2. என்னங்கிறது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 6 / 2. அப்போ ஆன்சர் கிடைக்கும் 3. ஓகேவா? ஸோ நம்ம என்ன எடுக்கணும்னா 3வது டேர்ம் ப்ளஸ் 4th டேர்ம் டிவைடட் பை 2. இதுதான் மீடியன். சரியா? மீடியன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ஈவன் நம்பர் இருக்கா ஆட் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். ஈவன் நம்பர்னு என்ன செய்யணும்னா n/2. ஸோ என்னங்கிறது எத்தனை டோட்டல் நம்பர் இருக்கா அந்த டோட்டல் நம்பரை டிவைட் பை 2. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வருதோ அதுவும் அதுக்கு அடுத்த நம்பரை எடுத்துக்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 6 நம்பர் இருக்குது. 8 நம்பர் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா 8 டிவைட் பை 2 போடணும். அப்போ 4 வரும். அப்போ 4வது டேமும் அதுக்கு அடுத்த டேம் எடுத்துக்கணும். 4 + 5. சரியா? ஓகே. சரி, இப்போ 3வது டேம் 4வது டேம் அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா இதை அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்சுனா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். சரியா? அசெண்டிங் ஆர்டர்னால் சின்ன நம்பரில் எழுதணும். ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் என்னது? இங்கே இருக்குது 24 21 இருக்குது. 21 நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அந்த எக்ஸுக்கு பிறகு 21. சரியா? ஸோ அப்போ 21 அடுத்து 24 அடுத்து என்னது 25 அடுத்து 25 2 25 இருக்குது. அடுத்து 29 அடுத்து 32. ஓகேவா? இங்கே நமக்கு 3வது டைம் 4வது டைம் வேணும். 3வது டைம் வந்து 25 4வது டைம் 25. ஸோ 25 + 25 எவ்வளோ? 50. 50/2 = 25. மீடியன் 25. ரைட்டுங்களா? இது நீங்கள் பரீட்சையில் ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் கொஞ்சம் மெதுவாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நடத்துகிறேன். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்த கொஷின் பாருங்கள். நல்ல ஒரு அருமையான கொஷினு, இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஒரு டேங்க் இருக்குது. அது ஏபிசி அப்படிங்கிற பைப்பு நிரப்புது. சரிங்களா? ஏங்கிற பைப்பு வந்து ஒரு டேங்க் போட்டுடலாம்.
ஏ பி சி. இது ஏங்கிற பைப்பு, இது பிங்கிற பைப்பு, சிங்கிற பைப்பு. ரைட்டா? இப்போ என்ன கொடுத்துருக்குன்னா ஏங்கிற பைப்பு வந்து 4 மணி நேரத்தில் அந்த டேங்கை ஃபில்லப் பண்ணோம். இப்போ ஏ வந்து 4 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணோம். பிங்கிற பைப்பு 6 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணோம். சிங்கிற பைப்பு 12 மணி நேரத்தில் எம்டி காலி பண்ணோம். சரியா? பி வந்து 6, சி வந்து 12 மணி நேரத்தில் எம்டி பண்ணோம். ஸோ மைனஸ் போட்டுருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த 3 பைப்பையும் ஓப்பன் பண்ணியாச்சு. எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவை ஓப்பன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு 1 ஹவர், அடுத்த 1 ஹவர் பி ஓப்பன் பண்ணுறாங்க, அடுத்த 1 ஹவர் சி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ நேரத்தில் இந்த டேங்க் வந்து ஃபில்லப் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏ 4 மணி நேரத்தில், பி 6 மணி நேரத்தில் ஃபில்லப் பண்ணோம், சி வந்து எம்டி பண்ணோம். ரைட்? இப்போது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மணி நேரம் விட்டு விட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ, அடுத்து பி, அடுத்து சி. ரைட்? இது எப்படி செய்யலாம் பாருங்கள். ஏ 4 மணி நேரம், பி 6 மணி நேரம், சி -12. ஓகேவா? ஸோ இதுக்கும் மொத்த டோட்டல் யூனிட் கண்டுபிடிங்க. டோட்டல் யூனிட் எல்சிஎம் தான் டோட்டல் யூனிட். இந்த 3க்கு எல்சிஎம் வந்து எவ்வளவு? 12. சரியா? இதான் டோட்டல் யூனிட், அதாவது மொத்த கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க் அப்படின்னு வச்சுக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நோக்கம். அடுத்து வந்து நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிங்க. எஃபிஷியன்சி என்னென்னா 1 மணி நேரத்தில் ஏ நிரப்பக்கூடிய அளவு. அப்போது இது எது கூட 4 கூட எதை பெருனா 12 வரும்? 3 6 2 12, 12 1 12, இது மைனஸ். சரியா? ரைட்? இது வந்து என்னென்னா ஏ வந்து 1 மணி நேரம் செய்யக்கூடிய அளவு, இது பி 1 மணி நேரம் செய்யக்கூடிய அளவு, சி வந்து 1 மணி நேரம் செய்யக்கூடிய அளவு. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போது இந்த 3ஐயும் கூட்டின எவ்வளோ வரும்? 5 -1 எவ்வளோ வரும்? 4 இல்லையா? ஸோ அப்போது இது ஏவோட 1 ஹவர் ஒர்க்கா, பியோட 1 ஹவர் ஒர்க்கு, சியோட 1 ஹவர் ஒர்க்கு. அப்போது மொத்தம் 3 ஹவர். 3ஐயும் கூட்டுங்க. 3 ஹவரில் எத்தனை யூனிட் ஃபில்லப் ஆகுது? 4 யூனிட் ஃபில்லப் ஆகுது. ஓகேவா? நமக்கு எத்தனை யூனிட் ஃபில்லப் ஆகணும்? 12 யூனிட் ஃபில்லப் ஆகணும். ஓகேங்களா? சரி. அப்போது 3 ஹவர், 3 ஹவரில் 4 யூனிட் ஃபில்லப் ஆகுது. அடுத்தது நம்ம எந்த பைப்பை திறப்போம்? ஏங்கிற பைப்பை திறப்போம். ரைட்டுங்களா? ஏங்கிற பைப்பை திறப்போம். அப்போ அடுத்து +1 ஹவர், 4 ஹவர் இல்லையா? 4 ஹவர். அப்போ 4 ஹவரில் எத்தனை வரும்? ஆல்ரெடி 4 யூனிட் போச்சு. இப்போ ஏ வந்து ஒரு 3 யூனிட்டா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க. வெயிட். ஸோ 3 ஹவரில் 4 யூனிட், நமக்கு 12 யூனிட் வேணும். ஸோ அடுத்த 3 ஹவர் ப்ளஸ் இன்னொரு 3 ஹவர், அடுத்த 3 ஹவரில் எத்தனை வரும்? இன்னொரு 4 யூனிட். சரியா? அப்போ மொத்தம் 6 ஹவரில் 8 யூனிட். ஓகேவா? திரும்ப அடுத்து போட்டாச்சுன்னா 9 ஹவர் ஆகும். 9 ஹவரில் என்ன ஆகும்னா ஓகேவா? 6 ஹவரில் 8 யூனிட். அடுத்து யார் வர? ஏ. அடுத்து 9ன்னு போடக்கூடாது, அது தப்பு. சரிங்களா? ஸோ அடுத்து யார் வர? ஏ தான் வரணும் இல்லையா? இப்போ ஏ வந்து எவ்வளவு? 3 யூனிட் ஒரு ஹவரில். ஸோ 1 ஹவரில் 3 யூனிட். அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 11 முடிஞ்சு போச்சு. 11 யூனிட் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ அடுத்து யார் வர? இன்னும் ஒரு யூனிட் மட்டும் நம்ம பாக்கி. இப்போ பி வந்து 1 ஹவரில் 2 யூனிட் பிடிப்பாப்புல. நமக்கு தேவை 1 யூனிட் தான் வேணும். அப்போது அரை ஹவரில் 1 யூனிட் முடிச்சுக்காப்புலையா? அப்போ மொத்தம் என்ன? 12 யூனிட் முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளவு? 6 + 1 ஒரு அரை, 7.5 ஹவரில் 12 யூனிட்டு முடிஞ்சிடும். ஓகே, எவ்வளோ? ஆப்ஷன் பி. ரைட்டுங்களா? கவனமாக இந்த பாருங்கள். இன்னும் 2-3 தடவை இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரொம்ப ஈஸி தான், கான்செப்ட் புரியணும். ரைட்டுங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுருக்காங்க இந்த மாதிரி டைப். இப்போது ரீசெண்டாக சரி, ஓகே, இந்த கொஷின் பாருங்கள்.
5 வாங்கினா 16 ஃப்ரீ. இது ஒரு ஸ்டோர், இந்த ஸ்டோரில் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டோர் கிடச்சா நமக்கு நல்லது தான். ஏன்னா 5 வாங்கினா 16 ஃப்ரீ கொடுக்குறாங்களாம். ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் நெட் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ. அப்ராக்சிமேட்னா என்னன்னா கிட்டத்தட்ட பக்கத்தில் உள்ள வேல்யூ. ஓகேவா? ஓகே, ரைட்டு. வாங்க, மொத்தம் எவ்வளவு? 16 + 5 21 மொத்தம் எவ்வளவு ஃப்ரீ? 16. ரைட்டுங்களா? ஸோ மொத்தம் எவ்வளவு? அதாவது மொத்தமாக எத்தனை வாங்கியிருக்காங்க? 5 + 16 மொத்தம் 21 வாங்கியிருக்காங்க. 21ல் 16 ஃப்ரீ. ஸோ அதான் எத்தனை பர்சன்டேஜ் கேட்டிருக்கு? × 100. ஓகேப்பா? சரி, அப்போ 1600 / 21. சரி, இதை கேன்சல் பண்ணுங்கள். 1600 / 21. 21 × 7 எவ்வளோ ஆகும்? 21 × 7 ஒரு 7 47. 21 × 8 16 அது முடிக்கும். சரி, 7 21 147. ரைட்டா? மீதி எத்தனை வரும்? 13. இந்த 0. அப்புறம் 21 6 எவ்வளோ வரும்? 126. 6 126. மீதி எவ்வளோ வரும்? 4. 21 போகாது. ஸோ பாயிண்ட் வச்சுக்கிட்டு 0 சேர்த்துக்கோங்க. 21. சரியா? ஸோ இதில் ஆப்ஷன் பாருங்கள். 76.1 இங்கே இருக்குது. ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஷின். அடுத்து பாருங்கள். பூனம் வந்து மோகினிகிட்ட ஒரு புக்கை விற்கிறாங்க 5% நஷ்டத்தில். மோகினி வந்து அதே குள்ள தான் ரூபாட்ட 8% லாபத்தில் விற்கிறாங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போது ரூபா வந்து எவ்வளோத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னா 1539 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் பூனம் வந்து எவ்வளோவுக்கு வாங்கியிருப்பாங்க அந்த புக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. இந்த மாதிரி கொஷின் கிட்ட ஈஸியாக செய்யலாம். எப்படி பாருங்கள், 3 பேர் இல்லையா? பூனம், மோகினி. ரைட்டா? சரி, அடுத்து யார்? ரூபா. அப்படி போட்டுக்கோங்க. ஓகே. பூனம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோத்துக்கு விற்கிறாங்க? 5% நஷ்டத்தில் விற்கிறாங்க. ஓகேவா? 5% நஷ்டம். ஸோ அப்போ போடுங்க. 5% என்னென்னாகும்? 5/100 அடித்தா 5 25 100. ஓகேவா? சரி. ஸோ அப்போ பூனத்திட்ட வந்து எவ்வளோ இருக்கும்? 20. அவங்க விற்கிறது எவ்வளவு? நஷ்டம். அப்போது 20 ஒன்று போனால் எவ்வளவு? 19. இதை வந்து மோகினிகிட்ட கொடுக்குறாங்க. அடுத்து என்னென்னா, மோகினி வந்து ரூபாட்ட 8% லாபத்தில் விற்கிறாங்க. ஸோ அப்போ 8 / 100 அடித்தான வரும் 7 25 100. ஓகேவா? இது வந்து லாபம். ஸோ அப்போ என்ன கூட்டணும்? நஷ்டனால அதை கழிச்சிருக்கோம், லாபம்னாலும் கூட்டணும். ஸோ 25 + 2 எவ்வளவு? 27. ஸோ மோகினி வந்து எவ்வளவு? 25. ரூபாட்டு லாபத்தில் அந்த வெள்ளை கொடுத்துருக்கனால 25 + 2 27. ஓகேவா? ரைட். இந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னச்சுன்னா, இந்த பக்கத்தில் உள்ளதில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இங்கே என்னாச்சுன்னா பக்கத்தில் உள்ளதை ஃபில்லப் பண்ணணும். ஸோ 19. இங்கே பக்கத்தில் வந்து இது 25. ரைட்டா? நமக்கு இங்கே என்ன தேவைன்னா, ரூபா வாங்கின விலை வந்து 1539. பூனம் அப்போ பூனம் வாங்கின விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த 2 மட்டும் போதும். சரியா? ஓகே. அப்போ பூனம் வந்து எவ்வளவு? 25 × 2 எவ்வளவு? 500. ரூபா வந்து 19 × 27 என்ன வரும்? 513. ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இந்த வேலை தான் கொடுத்துருக்கு 1539. ஸோ 513 தான் எவ்வளவு? 1539. அப்போ 500 வந்து எவ்வளவு? ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ண ஆகுனா 3. 5/3 3 வந்து எவ்வளவு? 1539 வரும். அப்போ x = 500 × 3 1500. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள்.
1800 10% கூட்டு வட்டி முறையில் 2 வருஷத்துக்கு கொடுத்தா அந்த 1800 வந்து எவ்வளோ அமௌண்ட்டை கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சரி, அந்த மாதிரி கொடுத்தா என்ன செய்யணும்னா 10%. இப்போ எப்படி எழுதுவோம்? 10/100 அடித்தா 1/10. ஓகேவா? கீழே இருக்க பிரின்சிபல், இது வந்து இன்ட்ரெஸ்ட். நமக்கு அமௌண்ட்டு தான் வேணும். அமௌண்ட்னா என்ன அர்த்தம்? பிரின்சிபல் ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்னு எவ்வளோ வரும்? 11. ஓகேவா? அப்போ 1800 இன்ட்டு என்ன செய்யணும்? கூட்டணும். 11/10. எதுலேருந்து இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டாக, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் வந்து இந்த அமௌண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ அதனால் கீழே 10 போடணும். திரும்பியும் இது ஃபஸ்ட்டு வருஷம், 2வது வருஷம்னால திரும்பியும் 11/10. இப்போ 2 சிக்கல் கேன்சல். ஸோ அப்போ 18 இன்ட்டு 121 இந்த பெருக்கி போட்டாச்சுன்னா 2178 வரும். ஓகேவா? 121 18 8 8 16 மீதி 1 1 9 121 8 7 11 மீதி 1 2. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் that divides 1500 244 and 1343. இந்த இதில் கீழே கொடுத்துருக்க எந்த நம்பரை வச்சு இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணியாச்சுன்னா ரிமைண்டர் வந்து 5 4 3 கிடைக்கும். சரி, இது ஏதாவது ஒரு நம்பர், அது எக்ஸ்னு வச்சுக்கணும். சரியா? இதை 1005 டிவைட் பண்ணோம்னா நம்ம ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்குமோ 5 கிடைக்கும். ஸோ அதே நம்பரு 244 வகுத்தோம்னா ரிமைண்டர் வந்து 4 கிடைக்கும். அதே நம்பரு 1343 வகுத்தோம்னா ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கிது. ஸோ அப்போ இது எந்த நம்பராக இருக்கும் அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இது எப்படி செய்யலாம்னா இந்த மாதிரி சொன்னால், இது 1005 ரிமைண்டர் எவ்வளவு? 5. ஸோ 1005 - 5 1000. அடுத்து 244 ரிமைண்டர் வந்து 4 இதை கழிச்சுங்க. இப்போ 244. அடுத்து 1343 3 ரிமைண்டர், அப்போ இதை கழிச்சுங்க. இப்போ 1340. ஸோ இந்த நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சுங்க. ஓகேவா? ஸோ இது ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1340 இது வந்து 240. சாரி, 240 4 கழிக்கணும் இல்லையா? ஸோ 1000 1240 இதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிஎஃப் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை கழிச்சிருங்க. ஈஸி மெத்தடு. அது கழிச்சா என்ன ஆகும்? 340 கிடைக்கும். ஸோ 340 அதுக்கு அடுத்து இன்னொரு நம்பர் இல்லையா, அந்த நம்பரை கழிச்சிருங்க. அப்போ கழிச்சா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 100 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 100 வந்து நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை வச்சு எதெல்லாம் மல்டிப்ளை ஆகும்? 30 வந்து ஆகாது. ஸோ அது கேன்சல் பண்ணிடலாம். 15 வராது. 25 20 மட்டும்தான் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன்று 25 இருக்கணும், இல்லை 20 இருக்கணும். ரைட்டுங்களா? 25 or 20. ஓகேவா? ஸோ இந்த நம்பரை இதில் செக் பண்ணி பாருங்கள். 25 1000 வகுப்படும், ஆனால் 240 வகுப்படாது. ஸோ ஆன்சர் இது கிடையாது. ஆனால் 20 பாருங்கள், இதில் வகுப்படும், இதுலேயும் வகுப்படும், இந்த இதுலேயும் வகுப்படும். ஸோ நமக்கு ஆன்சர் ஏ. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 4/7 of 20% of 10% of a number 648. அப்போ அந்த நம்பர் என்னென்னு கேட்டிருக்கு. ஆஃப்னு வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். 4/7 of 20% of 10% of a number is 648. ஓகேவா? ఒక 0 கேன்சல், ఒక 0 கேன்சல், 1 2 5 10. ஸோ அப்போ 4 / 350 இன்ட்டு x = 648. இப்போ x = 648 இன்ட்டு இது இந்த சைடு வரும்போது தலைகீழமாகும். ஸோ 350 / 4. ஓகேவா? 1 4 4 1 4 4 மீதி 2 6 4 24 4 8. ஸோ அப்போ 162 இன்ட்டு 350 162
350 சரியா. ஈகஞ்சா 10 மீதி 1 ஆகஞ்சா 30 31 மீதி 3 ஓகஞ்சா 5 8 சரி. ஈ3 6 ஆ3 18 மீதி 1 ஓ3 3 4 0 7 16 மீதி 1 5 ஒரு ஜீரோக்கு இந்த 350 ஒரு ஜீரோ. ஸோ 5 6 7 0 0 ஆப்ஷன் டி ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொடுக்கப்பட்ட நம்பரில் மோடு எதுன்னு கேட்டிருக்காங்க. மோடுனா என்ன அர்த்தம்னா அதிகமாக எந்த நம்பர் இருக்கோ அதான் மோடு. 45ங்கிற நம்பர் வந்து அதிகமாக இருக்கும் சரியா. 1 2 3 4 சரியா. மீதி நம்பர்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ 45ங்கிற நம்பர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஷின் இந்த கடைசியில் பார்க்கலாம். ஓகே. அடுத்து பாருங்கள். மொத்தம் 896 பனானா இருக்குது. இதை வந்து 3 மங்கீஸ்க்கு பிரித்து கொடுக்காங்களாம். எப்படி பிரித்து கொடுக்காங்கன்னா 4/6 2/2 2/2 கணக்கில் கொடுக்காங்க. அப்போ 3வது மங்கிக்கு எவ்வளவு பனானா கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிருக்கு சரியா. இந்த கேன்சல் பண்ண 1 1. ஸோ 4/6 1:1 ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் முழுசாக மாற்றணும். அப்போ என்ன சொன்னால் இதை அப்படி பெருக்கிடுங்க 2 சைடும். அப்போ 4 6 1 6 6 1 6 ரைட்டா. ஸோ இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலாம் 2:3:3 ஓகேவா. ரைட்டு. ஸோ இதுதான் நமக்கு ஒரிஜினல் ரேஷியோ. ஸோ மொத்தம் எவ்வளோ 896. அப்போது எவ்வளவு 3 3 6 8 தான் 896. நமக்கு தேர்டு மங்கி கேட்டிருக்காங்க. தேர்டு மங்கியோடது வந்து எவ்வளவு 3. ஸோ அப்போ 3 வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்கு ஓகேவா. சரி ரைட்டு. ஓகட்டெட்டு ஓரட்டெட்டு மீதி 1 8 16. இப்போ x = 3 × 112. 112 3 எவ்வளோ ஆகும். 3 6 3 3 3 336 ஆப்ஷன் ஏ ரைட்டுங்களா. அடுத்த கொஷின் அடுத்து பாருங்கள். ஒரு பேஸ்கெட்டில் வந்து 96 ஃப்ரூட்ஸ் இருக்குது ஓகேவா. அதில் மாம்பழமும் ஆரஞ்சும் இருக்குது ரைட்டு. அதில் வந்து மேங்கோ வந்து ஆரஞ்சை விட 48 அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது எத்தனை மேங்கோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. சரி ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கு மேங்கோ ப்ளஸ் ஆரஞ்சு வந்து எவ்வளவு 96. அடுத்து என்ன கொடுத்துருக்கு மேங்கோ வந்து ஆரஞ்சை விட 48 அதிகம். ஸோ அப்போ மேங்கோ வந்து மைனஸ் ஆரஞ்சை விட 48 அதிகம் ஓகேவா. புரிஞ்சுதா. மேங்கோ வந்து ஆரஞ்சோட 48 அதிகனால மேங்கோ மைனஸ் ஆரஞ்சு = 48 போட்டிருக்கோம் ரைட். இப்போ நமக்கு மேங்கோ வேணும். இப்போ மேங்கோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள் இல்லையா. ஸோ அப்போ என்ன செய்யணும் இந்த ரெண்டுத்தையும் கூட்டுங்க. எவ்வளோ வரும் 12 மீதி 14 மீதி 1 10 14 144 /2 போடணும். இப்போ ஆரஞ்சு கேட்டுச்சுன்னா என்ன செய்யணும்னா இது ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கா. அதனால் என்ன செய்யணும் கழிக்கணும். 96 48 ரெண்டு கழிக்கணும். கழிச்சா என்ன ஆகும் 5 8 1 18 /2. சரி 18 வராது சரியா. 96 48 கழிச்சா எவ்வளோ ஆகும் 8 3 8 4 48 ஆகும் சரியா 48. ஸோ 48 /2 சரி அடித்த எவ்வளோ ஆகும் 72. அப்போ மேங்கோ வந்து எவ்வளவு 72 ஆப்ஷன் ஏ. இது ஆரஞ்சு கடிச்சுன்னா கழிச்சு போடணும். ஏன்னா ரெண்டுமே ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது அதனால் ஓகேவா. 24 வரும் ஓகேவா. இப்போ ஆரஞ்சு வந்து எவ்வளோ இருக்கும் 24. ரெண்டையும் கூட்டுங்க 96 வந்துடும் ஓகேவா. ஸோ 96 ஃப்ரூட்ஸ். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பர்சன் வந்து 50% ஆஃப் இஸ் இன்கம் வந்து சேவ் பண்ணுறாரு சரியா. 50% ஆஃப் இன்கம் வந்து சேவ். இப்போ மீதி 50% என்னது செலவு பண்ணிட்டாப்ப எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாரு. அதுதான் 360. அப்போது மொத்தம் இன்கம் எவ்வளவு 50% 360னா அப்போ 100% எவ்வளவு 720 ஆப்ஷன் ஏ ஓகேவா.
அடுத்த கொஷின் பாருங்கள். 38 மணி நேரத்துக்கும் 2 நாளைக்கும் உள்ள ரேஷியோ விகிதம் கேட்டிருக்காங்க. 38 ஹவர்ஸ்க்கும் 2 டேஸ்க்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஒரே வேல்யூவாக மாற்றும், ஒரே யூனிட்டாக. ஸோ இதுவும் 38 ஹவரு, 2 டேவை எப்படி மாற்றலாம்? 48 ஹவர். ஓகேவா? ஸோ இப்போ 2 யூனிட் சேம் யூனிட் ஆக்கியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 19 38 24 கண்டா 48. ஓகேவா? 19/24 ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு பர்சன் வந்து ஹாஃப் த டிஸ்டன்ஸ், சரியா? இதோட டிஸ்டன்ஸ் ஹாஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 60 km/h போகிறாரு. இன்னொரு ஹாஃப் டிஸ்டன்ஸை 30 km/h போகிறாரு. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்டது. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுமே சேம் தான் இல்லையா? இதுவும் ஆஃப் டிஸ்டன்ஸ், இதுவும் ஆஃப். அப்போ ரெண்டுமே இது 20 km இருந்துச்சுன்னா இது 20 km தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேம் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன பண்ணால் 2xy / x + y. ஓகேவா? ஓகே, அதாவது இந்த எக்ஸுன்னா என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்பீடு, ஒய்ங்கிறது இன்னொரு ஸ்பீடு, 2வது ஸ்பீடு. ஸோ அப்போ 2 × 60 × 30 2 கூட்டினா அவ்வளவு 60 + 30 90. ஓகேவா? 30 3 30 90 1 3 3 6 0. ஸோ அப்போ 2 × 20 எவ்வளவு? 40. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆவரேஜ் ஸ்பீடில் போவார்னா 40. ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ஸ்பியர் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து 25 சென்டிமீட்டருக்கு அதிகரிச்சிச்சுன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ அதிகரிக்கும்னு கேட்டாங்க. சரியா? சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலானது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எஸ்பியர் ஃபார்முலா தான் 4/r². ஓகேவா? ரைட். ஸோ ரேடியஸ் வந்து எவ்வளோ? 25% அதிகரிக்கும். இப்போ 25 / 100 அடித்தா 1/4. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஒரிஜினலு. இன்க்ரீஸ் ஆனது வந்து எவ்வளவு? 25% இன்க்ரீஸு. ஸோ 4 + 1 5. ஸோ ஓகே, அது ஒரிஜினல், இது இன்க்ரீஸ் ஆன வேல்யூ. ஓகே, நமக்கு சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து ஆர் வந்து ஸ்கொயர். ஸோ அதனால் இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்க. ஸ்கொயர் பண்ணாலும் 14 25. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 25 16 போனால் எவ்வளோ இருக்கும்? 9. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 16லேருந்து தான் 25 மாறி இருக்குது. ஸோ /14 × 100 பர்சன்டேஜ்னால 100 போடலாம். 4 நாளாக 16, 25 நாளாக எவ்வளோ ஆகும்? 100. ஸோ 25 9 எவ்வளோ ஆகும்? 25 × 9 50 45 மீதி 4 9 18 22. ஸோ 225 / 4 எவ்வளோ ஆகும்? 5 நாளாக 20 மீதி 2 6 நாளாக 24 மீதி 1 ஆகும். ஸோ பாயிண்ட் வச்சு 1 மட்டும் சீக்கிரம் வச்சுருக்காங்க. 7 நாளாக 8. ஸோ 56.2 இதில் இருக்குது டி, ஆப்ஷன் டி. ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள். இப்படி ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்கு. ரைட். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த உள்ள கூட்டிடுங்க. என்ன ஆகும்? 13. ஓகேவா? ஸோ அப்போ √2² வந்து 4 × 3² வந்து எவ்வளவு? 9 ப்ளஸ்ஸு இந்த இதுக்கு 13. ரைட்டா? ஸோ அப்போ எத்தனை வரும்? 4 9 36 36 + 13 49. ஸோ 49 √49. ஸோ √49 7. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த வேல்யூ சால்வ் பண்ணலாம். இது எப்படி இருப்பாங்க? a² - b², a² - b² அப்படின்னு என்னதுன்னா ஃபார்முலானது a + b × a - b. ஓகேவா? சரி, ரைட்டு.
அப்போது ஏ வந்து எவ்வளவு 24, பி வந்து 16. ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? 24 40. 40 இன்ட்டு வேண்டி கழிக்கணும். கழிச்சா எவ்வளோ ஆகும்? 24 மைனஸ் 16. அது இந்த ஃபார்முலா அப்படி ஏ மைனஸ் பி எவ்வளவு? 8 ப்ளஸ் த 2 ஸ்கொயர் 4. ஓகேவா? ரூட் இப்போ எவ்வளோ வருது? 40 இன்ட்டு 8 320. ஸோ 320 ப்ளஸ் 4 324. ரூட் ஆஃப் 324. 324 ரூட்டு வந்து எவ்வளவு? 18. 18 இன்ட்டு 18 தான் 324. ஸோ அப்போ இங்கே 18 இது எவ்வளோ? ப்ளஸ் 15. ஸோ இந்த ரூட்டு கேன்சல் பண்ணியாச்சு, இந்த ரூட்டுக்கு போயிடுச்சு. ஸோ 18 ப்ளஸ் 7 மேலே இருக்க ஹோல் பவர் ஆஃப் ரூட் இப்போ எவ்வளோ ஆகும்? ரூட் ஆஃப் 25. ரூட் ஆஃப் 25 5. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு வந்து 5. சரிங்களா? ஸோ அதில் ஆப்ஷன்லாம் இதில் நோட் பண்ணல, இதெல்லாம் டைப் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால டைரெக்டாக நான் எழுதி நடத்துகிறேன். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கொஷின். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து 16, 18, 17, 15. சரியா? ஆப்ஷன் 16, 18, 17, 15. ஓகே, எப்படி செய்யலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அதுமாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலான்னா இந்த வேல்யூ அப்படியே வைப்போம். ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு இதில் சிம்பிள் மாறாது. சரியா? அடுத்த குள்ளதில் சிம்பிள் மாறும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஏ ஸ்கொயர் இங்கே மைனஸ்னால ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ரைட், இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். ரைட், ஃபஸ்ட்டு என்னதுக்கு 9.73, 9.73, 9.73. அப்போது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் டிவைடட் பை இங்கே எனக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ரைட், இப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் நம்ம எப்படி எழுதலாம்? இந்த வேல்யூ எழுதலாமா? ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும்? ஏ ப்ளஸ் பி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ வந்து எவ்வளவு நம்ம எடுத்துருக்கோம்? 9.73. பி வந்து எவ்வளவு? 7.27. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிக்க வேண்டியதான், அதான் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்து கூட்டிங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நம்ம நடத்துனது. பட் பரீட்சையில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுத்தாச்சுனாலே இந்த ரெண்டு வெளியே டேரெக்டாக நீங்கள் கூட்டி போட்டுருங்க. சரியா? ஸோ எப்படி வந்ததுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஃபார்மெட்டு. ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ ஆகும்? 10 வீது 1 10 வீது 1 17. ஓகேவா? ஆப்ஷன் வந்து 17. ரைட்டுங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த செஷனில் இவ்வளவு போதும். அடுத்த செஷனில் வந்து இதில் உள்ள ரிமைனிங் கொஷின்ஸு இருக்குது. 1 2 3 4. ஸோ 4 கொஷின்ஸ் இருக்குது ரிமைனிங்கு. ஸோ டைம் இன்றைக்கி கிடைக்காதனால டைம் இல்லை. அடுத்த செஷனில் இதை சேர்த்து நடத்தி விட்ருந்தேன். அடுத்த ஷிஃப்ட்டில் சேர்த்து நடத்திடுவேன். ஓகேங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்படின்னா தான் நம்ம நடத்துகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரைட்டுங்களா? ஸோ இதை போல் எல்லா ஷிஃப்ட்டுமே நம்ம நடத்துவோம். ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஆர்ஆர்பி எக்ஸாமுக்குள்ளே எல்லா டாப்பிக்கும் நம்ம நடத்துவோம். சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரைட்டுங்களா? தேங்க்யூ.